சும்மா ஆலயத்துக்கு வரும்போது அந்த பிரசன்ஸ்ல இருக்கும் போது மாத்திரம் உங்களுக்கு ஒரு அனுபவம். அதே ஆலயத்தை விட்டு வீட்டுக்கு போனா மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய மாதிரியான கண்ணோட்டங்கள், இதெல்லாம் இன்றையோட முடிவுக்கு வரணும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். நீங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க மாத்திரம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பிரசன்னத்தை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்க, பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல வருவாங்க, அனுபவிப்பாங்க, போயிடுவாங்க. ஒருவேளை அதுதான் உங்களுடைய இத்தனை வருட வாழ்க்கையின் சாட்சியா இருக்கும்னா இன்னைக்கு நீங்க பிரசன்ஸ் கேரியரா மாறணும்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதாவது பிரசன்னம் இருக்கிற இடத்தில் வந்தால் தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்கள் அல்ல, பிரசன்னத்தையே கொண்டு போய் கடத்துகிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ள ஜெபிச்சு பாக்குறேன், ஒரு காட்ஸ் பிரசன்ஸ் நான் ஃபீல் பண்ணவே முடியல. அப்படி யாராவது இங்க இருக்கீங்கன்னா நீங்க இன்றைக்கு அதை சுமந்து கொண்டு போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெண்களுக்கு அற்புதமான கிருபைகளை வேதத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். வேதத்துல ஒரு பெண் ஒன்றை கேட்டு கர்த்தர் தட்டினதே இல்லை. ஹல்லேலூயா. பெண் ஜெபிச்சா அந்த ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்ம ஆண்டவர் அதிகமாவே நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நேசம் நம்ம மேல் அதிகமாக இருக்கிறது. நம்ம இன்னைக்கு துதிச்சு கர்த்தர் ஆராதிக்கிற வேளையிலே தேவனை உயர்த்த 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 நமக்குள் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டவிழ்க்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி தேவ சமூகத்துல அப்படியே முடிஞ்சா நீங்க கண்ணை மூடலாம், கண்களை திறக்கணும், கண்களை திறந்து கொள்ளலாம், எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபிள் யூ கேன் பி. ஆனா உங்க உதடுகள் அசைத்து அப்படியே கொஞ்சம் டங்ஸ்ல பேசுங்க. டங்ஸ்ல பேசுங்க. ரிதம் அதிகமா வந்தாதான் டங்ஸ்ல பேசணும்னு கிடையாது. வாய் திறந்து இப்பவே பேசுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. உங்க சத்தம் கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புறார்.